ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கும் செட் ஆகிற சூப்பரான காம்பினேஷனாக இருக்கிற நான்வெஜ்லேயே மட்டனில் அதுவும் கொத்துக்கறி கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மட்டன் கொத்துக்கறி கிரேவி செய்யறதுக்கு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ் கிடையாது, குயிக்காக செஞ்சிடலாம். அதுக்காக நாங்கள் நிறைய திங்ஸில் எடுத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. வித்தின் 5 or 10 மினிட்ஸ்லேயே நம்மளோட கிரேவி சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அந்த கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். அதில் 2 பல்லு பூண்டு, இஞ்சி, சிறிய துண்டு, 2-3 காஷ்மீரி சில்லி. இந்த இடத்துல நம்ம காஷ்மீரி சில்லி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நம்ம பெரிய வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கருகாப்பில் எல்லாம் போட்டுட்டு வதக்கிப்போம். வதக்கிட்டு இந்த இடத்துல நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டொமேட்டோஸ் போட்டாலே போதுமானதாக இருக்கும். இதுக்கு நிறைய டொமேட்டோஸ்லாம் தேவைப்படாது. இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அடுத்ததாக நம்ம கொத்துக்கறியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். இந்த கொத்துக்கறி போட்டதுமே நீங்கள் வணக்கினீங்க அப்படின்னா குக்கர் எல்லாமே ஸ்டிக்கி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 1-2-3 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் நீங்கள் கலக்குனீங்கன்னா எங்கேயும் ஒட்டாது. ஸோ நல்லா கலக்கி விடுங்க. இந்த ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அந்த ஆயிலே அதை கொத்துக்கறி ஃப்ரை ஆகட்டும். இந்த இடத்துல வேணும் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் அந்த வாட்டர் விடுற அளவுக்கு நல்லா வணக்கி கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த ரெட் சில்லி அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதை இந்த இடத்துல ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லாவே வணக்கிப்போம். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர், ரா ஃப்ளேவர் எல்லாமே போகும். ஸோ நல்லா வணக்கிட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மல்லித்தூள் ஆட் பண்ணிப்போம். இது நம்மளுடைய கிரேவியோட திக்னஸ்க்கும் கிடைக்கும், ப்ளஸ் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 பிஞ்ச் மஞ்சள் தூள். இந்த இடத்துல நம்ம காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த கொத்துக்கறியே நிறைய வாட்டர் விட்டுருக்கு பார்த்தீங்களா, நல்லாவே கலக்கி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு கொதித்து அந்த ரா ஃப்ளேவர்லாம் போகிற வரைக்கும் கலக்கிட்டு அதுக்கு அடுத்து தான் நமக்கு தேவையான அளவு, ரொம்ப கம்மியாக வாட்டர் விட்டிங்கன்னா போதும், விட்டுட்டு குக்கரில் மூடிட்டு விசில் வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாமே நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து சைடில் வச்சுப்போம். இப்போது நம்மளுடைய கொத்துக்கறி சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. நல்லா கலக்கி விட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம் போல இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கோகனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம ரொம்ப சிம்பிளான கொத்துக்கறி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வேறு எந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணலை. நமக்கு இந்த இடத்துல ஃப்ளேவர்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்காகிறதுக்கு வரைக்கும் நம்ம கலக்கி விடுவோம். கலக்கி விட்டு கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, கருகாப்பிடி இதெல்லாமே கார்னிஷிங் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மட்டன் யூஸ் பண்ணி மட்டன் ரோகன் கோஷ் செஞ்சுருக்கோம். அதனுடைய லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி கொத்துக்கறி கிரேவியும் கோலா உருண்டையும் செஞ்சுருக்கோம். இந்த கோலா உருண்டையோட ரெசிபியை கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.